மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4 வார்த்தைகள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலே காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கர்த்தருக்கென்று கொடுக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். காயின் அவன் கனிகளிலே சிலவற்றை ஆண்டவருக்கு கொண்டு வந்தாலும் அவன் உதாரத்துவமாய் அவன் கொடுத்திருக்கவில்லை. மாறாக ஆபேலை குறித்து வேதத்திலே பார்க்கும் போது அவன் தனக்கிருந்த மிருகஜீவன்களிலே இருப்பதிலே நல்லதாக கொழுமையானதாக அவன் தெரிந்தெடுத்து அதை ஆண்டவருக்கு என்று செலுத்தினான். உற்சாகத்தோடு செலுத்தினான். அவன் செலுத்திய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆமென்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உற்சாகமாய் கர்த்தருக்கென்று கொடுக்கிறவரிடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஏழை விதவை அவளிடத்திலே இருந்த 2 காசை ஆண்டவருக்கு செலுத்தினார். அநேகர் தங்களுடைய வருமானத்திலிருந்து மிகவும் அதிகமாக காணிக்கை பெட்டியிலே போட்டாலும் மிக குறைவானதாகத்தான் அந்த ஏழை விதவை செலுத்தி இருந்த போதிலும் ஆண்டவர் சொன்னார், மற்ற எல்லாரை காட்டிலும் இந்த ஏழை விதவை எனக்கு அதிகமாக கொடுத்தாள் என்று சொல்லி அந்த விதவையை பாராட்டினார். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கை கொடுக்கும் போது உற்சாகமாய் உத்தம இருதயத்தோடு ஆண்டவருக்கென்று கொடுக்கிறோம் என்கிற அந்த சிந்தையோடு நாம் காணிக்கை செலுத்தும் போது நம்முடைய காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதில் நிர்ணயித்தபடியே கொடுக்க கிடவன். ஆனாலும் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் போது உற்சாகமாய் கொடுங்கள். கணக்கு பார்க்காமல் கொடுங்கள். நிச்சயம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறீர்களோ கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின்படி நீங்கள் கூடுதலாகவே பெறுவீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.